ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் வில் பி, வுட் பி. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம ப்ளூயன்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு டாபிக் பற்றி நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வில் பி. ஓகேங்களா? ஸோ வில் பி அப்படின்றது வந்து டைரக்ட் ஃப்யூச்சர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு சென்டென்ஸில் வந்து வில் ஆக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து கம்பல்சரியாக வந்து ஃப்யூச்சரை சொல்லும். ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது நியூஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள், வுட் பி. ஓகேங்களா? ஸோ வுட் அப்படின்றது வந்து வில்லோட பாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து இந்த வுட் யூஸ் பண்ணும் பொழுது அதில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து வுட்டோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? ஸோ அது கூட பி அப்படி ஆக்ட் ஆகும் பொழுது ஸோ அதோட மீனிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டை பற்றி தான் நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ போதும், உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இதை பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நியூ இயர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வில், வுட். ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்ந்தது வந்து மாடல் வர்பு. பி பார்த்திங்களன்னா இது வந்து V1 வர்ப். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயின் வர்ப்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெயின் வர்ப் வந்து ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் டைரெக்டாக போட முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து சிங்குலர், ப்ளூரல் தனித்தனியாக நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஆம், இஸ், ஆர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வரோம். ஸோ இது நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸுக்கு தெரியும், நான் நியூவர்ஸ்க்காக இதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆம், இஸ், ஆர் அந்த மூணுமே சேர்ந்தது தான் வந்து பி. ஓகேங்களா? வில் பி அப்படின்றது வந்து ஹை பாசிபிலிட்டி. ஓகேங்களா? நான் வந்து பிங்க் கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து ஃப்யூச்சரில் வந்து கம்பல்சரியாக நடக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வில் பி போட்டுக்கலாம். ஓகேங்களா? வுட் பி அப்படின்றது வந்து லோ பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு குறைவு. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வுட் பி அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். நம்ம எக்ஸாம்பிள் படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் வில் பி. ஓகேங்களா? ஸோ வில் பி அப்படின்றது வந்து ஹை பாசிபிலிட்டி. ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஓகேங்களா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட் வரணும், ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள். நான் நாளைக்கு காலை 8 மணிக்கு என்னுடைய தேர்வை எழுதி கொண்டிருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் வந்து என்னுடைய எக்ஸாம் எழுதுவேன். சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி ரைட்டிங் மை எக்ஸாம் அட் 8 o'clock டுமாரோ மார்னிங். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதி கொண்டிருப்பேன். எதை எழுதுவேன்? என்னுடைய எக்ஸாம், மை எக்ஸாம். ஸோ நான் என்னுடைய எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பேன் அப்படின்றப்போ ஐ வில் பி ரைட்டிங் மை எக்ஸாம் எப்போ? அட் 8 o'clock. ஸோ ஐ வில் பி ரைட்டிங் மை எக்ஸாம் அட் 8 o'clock டுமாரோ மார்னிங். ஓகேங்களா? இப்படி தான் வந்து சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம படித்தோம்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு லென்த்தியான சென்டென்ஸை வந்து ஈஸியாக வந்து பை ஹார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் பி ரைட்டிங் மை எக்ஸாம் அட் 8 o'clock டுமாரோ மார்னிங். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் என்னுடைய எக்ஸாமை வந்து எழுதி கொண்டிருப்பேன். இது வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். அதனால் வந்து நம்ம இதை வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ரெண்டாவது பாருங்கள், அவளுடைய பைக்கில் வேலைக்கு போய் கொண்டிருப்பாள் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அவளுடைய பைக் வந்து ரிப்பேராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைனா அவள் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு ஸோ வீட்டுக்கு லேட்டாக வந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க வந்து கேப் மிஸ் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ரெண்டு சினாரியோவில் மட்டும்தான் இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பேசுவோம். ஒன்று வந்து நம்ம வந்து வீட்டுக்கு லேட்டாக வந்து வேலைக்கு வந்து லேட்டாக போகலாம். அப்போ போகும்பொழுது நம்ம கேப் மிஸ் பண்ணலாம். அந்த டைமில் வந்து நம்மளாம் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வீட்டுக்கு லேட்டாக வருவா, அப்போ வந்து கேப் அவளால் பிடிக்க முடியாது. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு வந்து பைக்கில் தான் போவா, நீ வேணுமானா பாரு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. சேம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த சினாரியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சா போதும், நீங்கள் ஈஸியாக வந்து கான்செப்ட் வந்து பிடிச்சிப்பீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது இந்த மாதிரி வந்தால் நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அவளுடைய பைக்கில் வேலைக்கு போய் கொண்டிருப்பாள் அப்படின்னா அவள் போய் கொண்டிருப்பாள். ஷீ வில் பி கோயிங் அப்படின்னா அவள் போய் கொண்டிருப்பாள். எங்கே போய் கொண்டிருப்பாள்? டு ஒர்க்.
ஷீ வில் பி கோயிங் டு ஒர்க், அவள் வேலைக்கு போய் கொண்டிருப்பாள். ஆன் ஹேர் பைக், அவளுடைய பைக்கில். ஓகேங்களா. ஸோ பைக் அப்படின்னு போடும்பொழுது ஆன் என்ற ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஷீ வில் பி கோயிங் டு ஒர்க் ஆன் ஹேர் பைக். ஓகேங்களா. ஆன் ஹேர் பைக் அப்படின்னா அவளுடைய பைக்கில். ஓகேங்களா. அவளுடைய பைக்கில் வந்து அவள் வந்து வேலைக்கு போய் கொண்டிருப்பாள். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ ஒரு லென்த்தியான சென்டென்ஸும் வந்து நம்ம ஈஸியாக மேக் பண்ண முடியுன்றதுக்காக தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு லென்த்தியான சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள் சொல்லும் பார்த்திங்களா. ஸோ அவங்க வந்து டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து புதிய டிவி வாங்கியிருக்கோம், ஒரு நியூ டிவி வாங்கியிருப்போம். ஸோ நம்ம வந்து அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகேங்களா. ஸோ நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ அவங்க வந்து புதுசாக ஒரு டிவி வாங்கிட்டாங்க, கம்பல்சரி அவங்க வந்து நாளைக்கு டிவி பார்த்துக்கினே இருப்பாங்க, நீ வேணுமெனா பாரு. ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். தே வில் பி வாட்சிங் அப்படின்னா அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். எதை அப்படின்றப்போ டிவி. ஓகேங்களா. ஸோ தே வில் பி வாட்சிங் டிவி. ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ஒரு டென்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை நான் ஏன் ஹைட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டென்ஸாக நம்ம படிக்காமல் ஒரு டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம பேசக்கூடிய ஒரு ஆக்ஷனாக பார்த்தா மட்டும்தான் இது வந்து நம்மளுக்கு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஒருத்தருக்கு வந்து டென்ஸ் அப்படின்னா வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் வந்து நான் அதை வந்து டென்ஸ்னு சொல்லலை. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா. ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்குது. ஸோ அதனால் இது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா. ஸோ 4வது பாருங்கள். நான் இன்று இரவு 10 மணிக்கு படித்து கொண்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் இன்றைக்கி வந்து 10 மணிக்கு நான் படிச்சுன்னு இருப்பேன் சொல்லுங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, ஐ வில் பி ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருப்பேன். எப்போது? அட் 10 o'clock. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன், எக்ஸாக்ட் டைம். ஓகேங்களா. ஸோ 10 மணிக்கு 8 மணிக்கு அந்தமாரி நம்ம சொல்கிற இடத்துல எல்லாமே வந்து அட் அப்படின்ற ஒரு ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நியூ லேர்னிங், இதை மறக்கவே கூடாது. ஐ வில் பி ஸ்டடியிங் அட் 10 o'clock டு நைட் அப்படின்றப்போ இன்றைக்கி ராத்திரி. ஓகேங்களா. இன்றிரவு நான் வந்து 10 மணிக்கு படித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து ஐ வில் பி ஸ்டடியிங் அட் 10 o'clock டு நைட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நம்ம ஈஸியாக வந்து இந்த டென்ஸை வந்து நம்ம வந்து கம்பல்சரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஐ வில் பி ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருப்பேன். எப்பொழுது அப்படின்றப்போ அட் 10 o'clock. எப்போது? நைட். ஓகேங்களா. டு நைட் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து ஈஸியாக ஒரு லென்த்தியான சென்டென்ஸை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. 5வது பாருங்கள். குழந்தைகள் பூங்காவில் விளையாடி கொண்டிருப்பார்கள். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்திங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணி ஆகிடுச்சு, ஸ்கூல்லலாம் விட்டுருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ நம்ம பார்க்கு போகலாம் அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம பேசுவோம் பார்த்திங்களா. ஸோ நம்ம இப்போ பார்க்கு போனோம்னா குழந்தைங்கள்லாம் விளையாடின்னு இருப்பாங்க, நம்ம போக முடியாது. ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு பார்த்திங்கன்னா, த சில்ட்ரன். ஓகேங்களா. அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில்ட்ரன்ஸ் கூட எஸ்ஸை நம்ம சேர்க்கக்கூடாது, சில்ட்ரன். ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து ப்ளூரல் தான். ஓகேங்களா. சைல்டு அப்படின்னா சிங்குலர். ஓகே. சில்ட்ரன்ஸ் போடக்கூடாது, அது ராங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். த சில்ட்ரன் வில் பி பிளேயிங் இன் த பார்க். ஓகேங்களா. த சில்ட்ரன் வில் பி பிளேயிங் அப்படின்னா குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். இந்த பார்க் அப்படின்றப்போ பூங்காவில். ஓகேங்களா. த சில்ட்ரன் வில் பி பிளேயிங் இன் த பார்க். ஓகேங்களா. குழந்தைகள் பூங்காவில் விளையாடி கொண்டிருப்பார்கள். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். 6வது பாருங்கள். நீங்கள் என்னை அழைக்கும் பொழுது நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ நான் தூங்கிக் கொண்டிருப்பேன் அப்படின்றப்போ அது வந்து ஃப்யூச்சர். நான் தூங்கிக் கொண்டிருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி ஸ்லீப்பிங் அப்படின்னா நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். நீங்கள் என்னை அழைக்கும் பொழுது அப்படின்றப்போ வென் யூ கால் மீ. ஓகேங்களா. ஸோ இது வந்து வென் யூ கால் மீ அப்படின்றது வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ப்ரெசென்ட்டும் ஃப்யூச்சரை மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா பி அப்படின்ற ஒரு ப்ரெசென்ட். ஓகேங்களா. V1 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வில் பி ஸ்லீப்பிங் அப்படின்னா நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். வென் யூ கால் மீ, நீ என்னை அழைக்கும் பொழுது. வென் அப்படின்றது வந்து அழைக்கும் பொழுது, போது அப்படின்னு வரும் தமிழில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு மெயின் கிளாஸோடு அது ஜாயின் ஆகும் பொழுது அது வந்து ஒரு கன்ஜெக்ஷனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஐ வில் பி ஸ்லீப்பிங் வென் யூ கால் மீ. ஓகேங்களா. ஸோ 2 முழு சென்டென்ஸு வென் அப்படின்றது வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு கன்ஜெக்ஷனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதோட தமிழ் மீனிங் வந்து போது, பொழுது அப்படின்ற வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நியூ லேர்னிங். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து வில் பி. ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்ஷன் எல்லாம் வந்து கம்பல்சரியாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம வில் பி வச்சு நம்ம பேசணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வுட் பி. ஓகேங்களா. ஸோ வுட் பின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, லோ பாசிபிலிட்டி வித் ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். ஓகேங்களா. ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து
கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும். சேம் அதே தாங்க. வில் பி போட்டால் இங்கே வுட் பி போடுறோம் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வுட் பி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பாசிபிலிட்டி லெஸ். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம மறக்கவே கூடாது. எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள். அவள் தூங்கிக் கொண்டிருப்பாள் என்று நான் நினைத்தேன். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட். ஓகேங்களா? அவள் தூங்கிக் கொண்டிருப்பாள் அப்படின்றது வந்து ஃப்யூச்சர். நான் நினைத்தேன் அப்படின்றது வந்து பாஸ்ட். இதுதான் வந்து ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் நினைத்தேன் அப்படின்றது வந்து ஐ தாட். ஓகேங்களா? திங்க் தாட். ஐ தாட் ஷீ வுட் பி ஸ்லீப்பிங். ஓகேங்களா? ஷீ வுட் பி ஸ்லீப்பிங் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் நினைக்கிறேன் அவள் வந்து தூங்கின்னு இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது கன்ஃபார்ம் கிடையாது. நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து திங்க் பண்ணினே சொல்லுவோம். ஸோ நான் நினைக்கிறேன் அவள் வந்து தூங்கின்னு இருப்பா அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது வந்து லோ பாசிபிலிட்டி, ஒரு கெஸ்ஸில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து வில்லுக்கும் வில்பிக்கும் வுட்பிக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஹை பாசிபிலிட்டிக்கும் லோ பாசிபிலிட்டிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். 8வது பாருங்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ என்னுடைய பையனை காணோம். நம்ம என்ன சொல்லுவோம்? என் பையனை பார்த்தியான்னு கேட்போம். அதுக்கு ஒன்றத்தை சொல்லுவாங்க, அவன் வந்து இந்த டைமில் வந்து அவன் வந்து அந்த பார்க்கில் விளையாடின்னு இருப்பான். ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் நினைக்கிறேன் உன் பையன் வந்து அந்த பார்க்கில் விளையாடி நிற்பான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கெஸ்ஸில் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து வுட்பியோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அதனால் நான் எக்ஸாம்பிள் கூட படிக்காமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கான்செப்ட் சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஒரு அர்த்தத்தை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். நம்ம வந்து ஈஸியாக அந்த வுட்பியை வந்து லைஃப்லாம் மறக்கவே முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ தாட் தே வுட் பி பிளேயிங். ஓகேங்களா? ஸோ நான் நினைக்கிறேன் அவங்க வந்து விளையாடி கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ நியூஸ் யாரான பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே தான் ஒன்மிட்டாக நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு கான்செப்ட் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைத்தேன் அப்படின்னா ஐ தாட் தே வுட் பி பிளேயிங். தே வுட் பி பிளேயிங் அப்படின்னா அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைத்தேன் அப்படின்ற இடத்துல வந்து ஐ தாட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ தாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து பாஸ்ட்டில் போயிடுது. ஓகேங்களா? ஸோ தே வுட் பி பிளேயிங் அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சர். அதுதான் ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக உங்கள் மைண்டில் வரணும், மறக்கவே கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 9வது பாருங்கள். என்னுடைய அம்மா நேற்று சமைத்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஓகேங்களா? ஸோ எங்கள் அம்மா வந்து நேற்று சமைச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து சமைக்கலை. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நினைத்தேன். ஓகேங்களா? நம்ம கெஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ நான் நினச்சேன் எங்கள் அம்மா வந்து சமைச்சிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து சமைக்கலை. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் நினைத்தேன் அப்படின்னா ஐ தாட் மை மதர் வுட் பி குக்கிங் எஸ்டர்டே. ஓகேங்களா? ஸோ அதிலே பாருங்களேன், உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்னுடைய அம்மா சமைத்து கொண்டிருப்பார்கள், ஃப்யூச்சரில் நடக்குது. ஓகேங்களா? எங்கள் அம்மா சமைத்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். எப்பவுமே வந்து ஒரு பாஸ்ட்டும் ஒரு ப்ரெசண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஒரு பாஸ்ட்டும் ஒரு ஃப்யூச்சரும் நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடல் வர்ப் யூஸ் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே தனித்தனியாக தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 10வது பார்க்கலாம். நீ உன் நண்பனுடன் பேசிக்கொண்டிருப்பாய் என்று நான் நினைத்தேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கின்னு இருப்பேன் தான் நான் நினச்சேன். அதனால தான் நான் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நேற்று போயிட்டேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? சரி, நேற்று அவன் 2 பேர் பேசின்னு இருப்பாங்க. சரி, நம்ம வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம என்ன நினைப்போம்? ஸோ அவங்க 2 பேர் பேசின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் இந்த சினாரியோவை தான் நம்ம பேச போகிறோம். நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினு தான் நான் நினச்சேன் அப்படின்றப்போ ஐ தாட் யூ வுட் பி டாக்கிங் வித் யுவர் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஐ தாட் அப்படின்னா நான் நினச்சேன். யூ வுட் பி டாக்கிங் அப்படின்னா நீ பேசிக்கொண்டிருப்பாய். ஓகேங்களா? வித் யுவர் ஃப்ரெண்ட், இனி உன் நண்பனுடன் பேசிக்கொண்டிருப்பாய் என்று நான் நினைத்தேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்று அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்களன்னா அந்த தட். ஓகேங்களா? அது வந்து ஒன் ஆஃப் த மெயின் கன்ஜெக்ஷன். ஐ தாட் தட் யூ வுட் பி டாக்கிங் வித் யுவர் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த தட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து இங்கே மேண்டிட்டரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் தட்டு போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னுடைய மனைவி என்னை திட்டுவாள் என்று நான் நினைத்தேன். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நம்ம ஒய்ஃப் வந்து எதனா வாங்கின்னு வர சொல்கிறாங்க, சரி நம்ம வந்து மறந்துட்டு வந்துடுறோம். ஸோ அப்போ நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, ஸோ நம்ம மறந்துட்டு வந்துட்டோம், கண்டிப்பாக வந்து ஒய்ஃப் கண்டிப்பாக திட்டுவாங்க. ஓகேங்களா. சேம் இந்த சென்டென்ஸ் எதுக்கு நான் உள்ள இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஒரு நேச்சுரலான ஒரு சென்டென்ஸ் நம்ம உள்ள படிச்சோம்னா மட்டும்தான் இந்த வுட் பி அப்படின்றது வந்து மறக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து வுட் பி ப்ளஸ் ஐஎன்ஜி வெர்பு. ஓகேங்களா. உங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே கூடாது. அதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாருமே எல்லா லைஃப்லையும் வந்து கம்பல்சரி நடக்கக்கூடிய ஒரு சினாரியோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மனைவி என்னை திட்டுவாள் என்று நான் நினைத்தேன் அப்படின்றப்போ ஐ தாட் மை ஒய்ஃப் வுட் பி ஸ்கோல்டிங் மீ. ஓகேங்களா. ஸ்கோல்டு அப்படின்றது வந்து திட்டுறது ப்ளஸ் ஐஎன்ஜி ஆக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐ தாட் மை ஒய்ஃப் வுட் பி ஸ்கோல்டிங் மீ. ஓகேங்களா. என்னுடைய மனைவி வந்து என்னை திட்டுவாள் என்று நான் நினைத்தேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். 12வது பாருங்கள். அவளுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு நடந்து செல்வார்கள் என்று நான் நினைத்தேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். இது பார்க்குறதுக்கு லென்த்தியான சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் நினைத்தேன் அப்படின்னா ஐ தாட் அவளுடைய குழந்தைகள் ஹெர் சில்ட்ரன் வுட் பி வாக்கிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நடந்து போகிறது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அதில் நடந்து அப்படின்றது வந்து ஒரு வெர்பு, போகிறதுன்றது வந்து ஒரு வெர்பு. அதில் நம்ம எது மெயினாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா நடந்து தான் போகிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து வாக்கிங் அப்படின்னு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஐ தாட் ஹெர் சில்ட்ரன் வுட் பி வாக்கிங் டு ஸ்கூல். ஓகேங்களா. ஸோ ஸ்கூலுக்கு வந்து அவளுடைய குழந்தைகள் நடந்து போவாங்கன்னு நான் நினச்சேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஐ தாட் ஹெர் சில்ட்ரன் வுட் பி வாக்கிங் டு ஸ்கூல். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஐ தாட் ஹெர் சில்ட்ரன் வுட் பி வாக்கிங் டு ஸ்கூல். அவளுடைய குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு வந்து நடந்து போவாங்கன்னு நான் நினச்சேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ யாரானா நியூவர்ஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாமே வந்து ட்ரிக்ஸோடு தான் சொல்லித்தரோம். நியூ லேர்னிங்கும் வந்து எது ஹிண்ட்டோ அதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட நோட் பேடில் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஹோம்ஒர்க் போயிடலாம். ஹோம்ஒர்க் பாருங்கள். நான் தூங்கி கொண்டிருப்பேன். ஓகேங்களா. சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நான் தூங்கி கொண்டிருப்பேன். ஓகே. செகண்ட் பாருங்கள். என்னுடைய அண்ணன் தூங்கி கொண்டிருப்பான் என்று நான் நினைத்தேன். ஓகேங்களா. ஸோ என்னுடைய அண்ணன் வந்து தூங்கி கொண்டிருப்பான் என்று நான் நினைத்தேன். இந்த 2 ஹோம்ஒர்க்கை எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எதனா எரர் இருந்தேன்னா கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் ரீப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து பண்ணால் மட்டும்தான் உங்களோட நாலேஜை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு உங்களுக்கான ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ யாரான நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து உங்கள் லாங்குவேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி எவ்ரிடே வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ப்ராக்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து பேசுறதுக்கு தயங்குறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் என்கிட்ட என்ன கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எல்லா கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஆனால் ஓப்பனாக வெளியே பேசுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, கொச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எந்த ஒரு எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரக்கூடிய ட்ரபுள் தான் இது. ஓகேங்களா. ஸோ தயக்கமும் ஒரு பயமும் வந்து அது வந்து நிரந்தரம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப செய்கிறதுனால மட்டும்தான் எல்லாமே வந்து பழகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீ இங்கே வா. ஓகேங்களா. ஸோ யூ கம். அந்தமாரி நம்ம வந்து சின்ன சின்ன வேர்டெல்லாம் நம்ம வந்து சொல்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக நம்ம பிக்கப் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம கோல் அச்சீவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.